ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். டேரக்டர் ப்ளஸ் இயக்கத்தில் பிருத்திவிராஜ் அவர்களோட மிரட்டலான நடிப்பில் வெளியிருந்திருக்கிற ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நஜீப் முகமதுன்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரும் அவரோட ஃப்ரெண்ட் அக்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க போகிறது ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் மாறி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி கூட்டு போய் ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. ஒரு பெரிய பானை பார்த்தீங்கன்னா ஆடு ஒட்டகத்தையும் மேய்க்க விட்டுருவாங்க. அந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நரகம் மாதிரி இருக்கும். சுற்றி எங்கே பார்த்தாலும் மணல் மெடுகளாக இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் பார்க்க முடியாது. அவங்க ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைக்காரனாக இருப்பான். அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட பிருத்திவிராஜ் வந்து நம்ம இங்கேருந்து உயிர் வாழ முடியுன்ற மாதிரி வந்து தப்பிச்சு போக பார்ப்பாரு. தப்பிச்சு போகிற இடத்துல வந்து அவர் பிடிச்சி வந்து மறுபடியும் காலில் உடச்சி விட்ருவாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அங்கேயே இருப்பார். அந்த நரகத்திலே இருப்பார். கடைசியில் வந்து பிருத்திவிராஜ் அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்தாரா எப்படி என்ன ஆனான்றதா அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். நீங்கள் மோஸ்ட்லி நிறைய சர்வைவல் த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அவங்க எப்படி கஷ்டப்பட்டு என்னென்ன போட்டெல்லாம் தாண்டி வெளியே வந்தாங்கன்றதான் ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தோட ஒரு சிம்பிள் கதையுமே தான். ஆனால் அவங்க எடுத்திருக்க விதன்றது ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த பாலைவனத்தில் சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். இப்போதான் ஒரு ஆள் அதுவும் நம்ம சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு உண்மை கதை. உண்மையிலும் பார்த்தீங்கன்னா நஜீப் முகமதுன்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் உண்மையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போய் ஒரு ஆள் இப்படி மாட்டிக்கிட்டாரு. அந்த மாட்டினரோட ட்ரூ ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை எழுதியிருப்பாங்க. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த படமே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இப்போ மனசு இவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கு அடிச்சுக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவங்க அனுபவிப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையுமே நம்மளே போய் அந்த இடத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச பிருத்திவிராஜ் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக இருக்குது. அது ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கண்ணாடியே பார்த்துருக்க மாட்டார். ஒரு மூஞ்சியே அவர் பார்த்துருக்க மாட்டார். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் கண்ணாடி இருக்கும்ல, அதில் வந்து அவரோட ஃபேஸை பார்ப்பார். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் அழுகு சீனாக இருக்கட்டும் நமக்கே நம்மளை அறியாமல் கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமாக நடிச்சிருப்பார். நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து நல்லா மஸ்கர் பாடி வருவார். அப்புறம் கொஞ்சம் சீன் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியே எழுச்சி போய் அப்படி எலும்பு தெரியுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடம்புல வருவார். ஒரு டெடிக்கேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிங்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான ஆக்டிங் அவர் கொடுத்துருக்காரு. நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா அடுத்து புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அதுக்கு தான் நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க அல்லு அர்ஜுனுக்கு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் குறையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வெறித்தனம் நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடித்து தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து அவர் சப்போர்ட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியான படம். என்ன இந்த படத்தில் ஒரு சின்ன குறைன்னா ஒரு 3 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். அந்த கதைக்குள்ளே போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். அவர் என்ன கொடுமையாக அறிவிக்கிறாரு. ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். எப்படி இந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான் போகிறான். அவன் அந்த சீனில் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக போகும். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சு போய் அவருக்கு எது பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ பரவாயில்ல, இப்போ எப்படி தப்பிச்சிட்டா, இப்போ எப்படி நிம்மதியாக வாழ்க்கை நல்லா இருக்க போது நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தரும். ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் பூமி. கண்டிப்பாக டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, அவர் தான் உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா நஜீப் முகமது. உண்மையாலுமே நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற எல்லா குடும்பங்களும் வந்து நிஜத்தில் அனுபவிச்சிருக்காரு. எப்படித்தான் இந்த மனுஷன் இவ்வளோ குடும்பங்களை சமாளிச்சாரோ. ஓகே, இப்போ எப்படியா ஹாப்பியாக இருக்காரு, அதனால சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.